அகிலத்தை ஆளுமை செய்பவள் பெண்தான். அழகிய நாயகியும் அவள்தான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறிவிட்டது. பட்டங்கள் பல பெற்று பட்டதாரியாகும் காலமாய் மாறி வருகின்றது. மறுபிறவி என்று தெரிந்தும் குழந்தையை ஈன்றெடுக்க துணிந்து விட்டாள். இந்த பெண்மைக்கு முன் ஆணின் வீரம் தோற்று போனது. புரிந்து கொண்டவர்களுக்கு அவள் சமமாகின்றாள். புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவள் வெறும் கருவியாய் மாறி வருகின்றாள். தாய் காட்டும் அன்புக்கு ஈடு எதுவும் இல்லை. தாரம் போல் புரிந்து கொள்ள யாரும் இல்லை. தோழி போல் தோள் கொடுக்க முடியாது. சகோதரி போல் அரவணைக்க இயலாது. மகளும் அவளே, தைரியமும் அவளே, அன்பின் மொத்த உருவமும் அவளே. அவளே பெண்தான். சூரியன் இன்றி பூமி சுழலாது. பெண்கள் இன்றி இப்பூ உலகம் இயங்காது. சில நேர சுமைகளை கூட பாரமாய் கருதும் உலகில் சுமைகளை சுகமாய் எண்ணி வாழ்பவள் தான் பெண். பல்வேறு துறைகளில் சமமாய் சாதனை புரிந்து சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருப்பவர். மார்ச் 8 அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி, கோல போட்டி, டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாது. அதுக்காக இல்ல. அந்த நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல். 75 பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரமும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய போர் குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைத்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் அளிக்கப்பட்ட தீர்மானம் தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும். வந்து தொடங்கவா, வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரிய நெருப்பை சுமந்துவா, அடிமை இருளை அகற்றவா. எதிர்காலம் உன் கையில், தணலே நீ தளராதே. உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே. சிங்க பெண்ணே சீரிவா, தங்க பெண்ணே தாண்டிவா. சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டிவா. வீரப்பெண்ணே எழுந்து வா, வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா.